சிவகார்த்திகேயன் மற்றும் சுதா கோங்கரா காம்போல வெளியான பராசக்தி திரைப்படம் திரையரங்குகள்ல வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கு. புரட்சிகரமான இந்த திரைப்படம் வெளியான பிறகு சற்று கலவையான விமர்சனங்கள் வந்தாலுமே ஒட்டுமொத்தமாக தமிழர்களாக கொண்டாடப்படும் படங்கள்ல பராசக்தி திரைப்படம் ஒன்று அப்படின்ற கருத்துமே வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த படம் வெளியான 2 நாட்கள்ல 50 கோடிக்கு மேல வசூல் பெற்றிருக்கு. ஆனா ரசிகர்கள் இந்த படத்திற்கு இதனை விட அதிகமான வசூல் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. சிவகார்த்திகேயனுடைய 25வது படம் பொங்கல் ரிலீஸ், அதுவுமே சோலோவாக முதல் 3 நாட்கள் இந்த படம் வெளியாகி இருக்கு. அமோகமான புக்கிங், மிகப்பெரிய எதிர்பார்ப்பு போன்ற பல காரணங்கள் இருந்தாலுமே இந்த திரைப்படம் கம்மியா தான் வசூல் பண்ணிருக்கு அப்படின்னு ஒரு சில ரசிகர்களுமே அவங்களுடைய விமர்சனங்களை வெளிப்படையாக தெரிவிச்சாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த பராசக்தி திரைப்படம் ஒரு வெற்றி படமாக கருதப்பட்டு அதற்கான சக்சஸ் மீட் தற்போது சமீபத்துல நடைபெற்று வருதா. இந்த சக்சஸ் மீட்ல நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றியும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை பற்றியுமே பேசியிருந்தார். முக்கியமாக சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசும் பொழுது அவர் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்லாமல் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு சிவகார்த்திகேயன் அவர்களை புகழ்ந்து தள்ளியுமே இருக்காரா. மேலும் பாத்தீங்கன்னா இந்த சக்சஸ் மீட்ல சூப்பர் ஸ்டார் அவர்களுமே கலந்து கொள்ள இருப்பதாக இருந்தது. கடைசி நேரத்துல அந்த பிளான் மாறிவிட்டது அப்படின்றதையுமே தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.